விவசாயிகளே, மக்காச்சோளத்தில் அறுவடை வெற்றிக்கான ஆரம்பமே. சரியான சேமிப்பு தான் முழு லாபம் தரும். விதைகளை வெயிலில் பரப்பி 2 முதல் 3 நாட்கள் நன்றாக உலர்த்தவும். மக்காச்சோளத்தை சேமிக்க அதன் ஈரப்பதம் 15%க்கும் குறைவாக இருக்க வேண்டும். ஈரப்பதத்தை சரிபார்க்க மாய்ஸ்சர் மீட்டர் பயன்படுத்தலாம். அதற்கு அருகில் உள்ள வியாபாரிகளிடம் உள்ள மாய்ஸ்சர் மீட்டரை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரியான ஈரப்பதம் வந்ததும் குடோனில் சேமிக்கும் மக்காச்சோளத்தில் பூச்சி வண்டு வராமல் தடுக்க புகை மூட்டம் எனும் ஃபியூம்கேஷன் செய்ய வேண்டும். அதற்கு அலுமினியம் பாஸ்பேட் என்னும் மாத்திரைகள் பயன்படுத்தலாம். மார்க்கெட்டில் எது ஒரிஜினல் என்று சரி பார்த்து வாங்கி பயன்படுத்தவும். மாத்திரை வைத்த பிறகு ஒரு பிளாஸ்டிக் கவர் வைத்து மூட்டைகளை மூடிவிட வேண்டும். அலுமினியம் பாஸ்பேட் மாத்திரை வைத்து 7 முதல் 10 நாள் வரை திறக்கக்கூடாது. ஏனெனில் அதில் வரும் வாயு ஆபத்தானதாக இருக்கலாம். 30 நாட்கள் கழித்து மூட்டைகளின் பிளாஸ்டிக் கவரை திறந்து வண்டு, பூச்சிகள் உள்ளனவா என்று சோதனை செய்ய வேண்டும். பிறகு அலுமினியம் பாஸ்பைடு மாத்திரைகளை 30 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். சரியான ஈரப்பதம், பாதுகாப்பான புகைமூட்டம், தரமான விதை, அதிக லாபம். இந்த தகவலை மற்ற விவசாய நண்பர்களுடன் பகிருங்கள். நன்றி.